Hello friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா zigzag stitch பத்தி பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா நீடில். ஸோ நான் டூலிப்ல 14-5 நீடில் எடுத்திருக்கேன். ஸோ அகைன் வந்து வரி த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி zigzag stitch போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்க ரெண்டு parallel lines அதாவது ஈக்குவல் ஸ்பேஸ்ல ரெண்டு parallel lines draw பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு draw பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணிட்டு நம்ம எப்படி ஜிக்ஸாக் ஸ்டிச் அதாவது நம்மளுடைய ஆரி டியூட்டோரியல் 3 அதாவது ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி செயின் ஸ்டிச் போடணும் இல்லைன்னா ஷார்ப்னஸ் எட்ஜ் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள டியூட்டோரியல் வீடியோ நான் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 parallel லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 இன்ச்சில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கையில் வந்து நீங்கள் சாக் பீஸ் இருந்தாலும் அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லரிங் மார்க்கர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கீழே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வரி த்ரெட்டை நாட் போட்டு மேலே எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ மேலே உள்ள லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்டிச்சை போடுறேன். ஸோ ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லாக் ஸ்டிச்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செயின் ஸ்டிச்லேயே குட்டி ஸ்டிச்சாக நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்டிச் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ அதுக்காக தான் இந்த குட்டி லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது போடுறோம். ஸோ போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி கீழே வர்றப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். ஸோ லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துக்கிறேன். செயின் ஸ்டிச் எடுத்துட்டு அது நல்லா வந்து ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பேசஸ் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்பேசஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா தான் அது பார்க்குறக்கும் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கீழேயுமே வந்து அதே ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒரு லாங் செயின் ஸ்டிச் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லாக் ஸ்டிச் அதாவது ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி பண்ணுறேன். ஸோ நீங்களுமே ஃபர்ஸ்ட் ஒரு லாங் செயின் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் போடுறது எப்படி அப்படிங்கிறதே தெரியல, எனக்கு கீழேருந்து எப்படி நாட் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டியூட்டோரியலாகவே செயின் ஸ்டிச் போடுறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அது பாருங்கள். ஸோ செயின் ஸ்டிச்சில் ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம செகண்ட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையுமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் கையில் வந்து வரி த்ரெட் இல்லை, நான் வந்து இப்போ வரி த்ரெட்லாம் இல்லை டூலிப் நீடில் மட்டும்தான் வச்சுருக்கேன், ஆனால் நான் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ நார்மலான இப்போ நம்ம வீட்டில் சூயிங் மிஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நார்மல் காட்டன் த்ரெட் 5 ரூபா த்ரெட்டு, ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டிச்சஸ் பழகிறதுக்கு நீங்கள் அது கூட வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு மாடல் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லாக் ஸ்டிச் போடாமல் இப்படி பார்க்க கூட நீட்டாக தானே இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் லாங் ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துட்டு ஸோ நான் அப்படி பண்ணாமல் நான் டேரெக்டாக கொண்டு வந்தாலும் பார்க்க நீட்டாக தான் இருந்துச்சு. பட் அது வந்து ஒரு ட்ராபேக் ஆகும். எப்படி அப்படிங்கிறத நான் அடுத்த இதில் போட்டு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படி போடக்கூடாது. அது வந்து நீங்கள் வந்து ஒரு லாக் ஸ்டிச் இல்லாமல் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடக்கூடாது. ஸோ போட்டால் என்ன டிஃபெக்ட் வரும், ஸோ எந்த அளவுக்கு லூஸாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டிச்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த லாக் ஸ்டிச் இல்லாமல் போட்டு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த சைடு லாக் இல்லாமல் ஸோ லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கே தெரியும் நான் எப்படி இல்லை ரெண்டு இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் நான் லாக் போடவே இல்லை. எஸ், லாக் போடலை. ஸோ ஆனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆனாலும் உங்களுக்கு இப்போ வந்து அது பார்க்கறதுக்கு நீட்டாக தானே இருக்குது. ரெண்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லை. ஸோ ஃபைனலாக நான் இந்த ஒரு ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு வந்து லாக் போட்டுட்டு அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சே காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன செயின் ஸ்டிச் அதாவது லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸோ நான் எண்ட் நாட்டை இதில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ எண்ட் நாட் போட்டதுக்கப்புறம் ஸோ நம்ம போட்டிருக்க அதாவது ஃபோர்த்தாக நம்ம போட்டிருக்க லாக் இல்லாத ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து இப்போ நான் வந்து கையை வச்சு தட்டி பார்த்தேன் அப்படின்னா ஸோ அது எந்த அளவுக்கு நீங்கள் லூஸாக போகுது அப்படிங்கிறதே நீங்கள் பாருங்கள். இது மற்ற ஸ்டிச்சை நம்ம தட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாக் ஸ்டிச் போட்டு நம்ம அதை வந்து தட்டுறோம் அப்படின்னா ஸோ அது அந்த அளவுக்கு லூஸ் ஆகவே இல்லை. ஸோ உங்களுக்கே அது டிஃப்ரென்ஸ் புரியும் நினைக்கிறேன். நம்ம போடுறப்ப மட்டும்தான் அது பார்க்க ஸ்டிஃபாக இருக்குமே தவிர்த்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லூஸில் போயிடும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறப்போ ஸோ மேலேயும் ஒரு லாக் ஸ்டிச் அதாவது ஒரு சின்ன ஸ்மால் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ கீழேயும் ஒரு சின்ன ஸ்மால் ஸ்டிச் போட்டுக்கோங்க.
ஸோ அப்பதான் நமக்கு அது பார்க்கறக்கு கொஞ்சம் நல்ல லுக்காவும் இருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இன்னுமே வேற எதுவும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.